இன்னைக்கான ப்ரோக்ராமில் ஒரு 6 ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான டேட்டாஸோட நம்ம வந்து எடுத்துட்டு வரோம். மார்க்கெட்டை பார்க்கலாம். வணக்கம். 257 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நிஃப்டி ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் வந்து 190 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 500 பாயிண்ட்ஸ். ஒரு ஸ்டேஜில் வந்து -82 to -85 வரைக்கும் கீழே போயிட்டு மார்க்கெட் மேலே பிச்சுட்டு வர ஆரம்பிச்சிச்சு. பியூட்டிஃபுல். அந்த 23,000 உடச்சிச்சு இன்னைக்கு அண்ட் மேலே வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க மார்க்கெட் இப்போ வாங்கலாமா, பயங்கர டிஸ்கவுண்டானு. February 3 ட்ரம்ப் வந்து இந்தியா US ட்ரேடை பற்றி வந்து சொல்லியிருந்தார். சொன்ன உடனே நிறைய பேர் சொன்னாங்க இங்கே வந்து பிச்சீடு மேலே போகுது, பட்ஜெட் முடிஞ்சிருச்சு, யூரோப் கூட வந்து நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருச்சு, எல்லா விஷயத்தையும் வந்து பேசினாங்க. ஆயில் ப்ரைஸ் கண்ட்ரோலில் வந்துருச்சு, இதாதுன்றது. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், செல் ஆன் ரைஸ்ன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து மேலே ஏற ஏற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸிட் பண்ணுறதுக்குன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். February 3 வந்து அதான் வந்து லாஸ்ட்டு, அதான் ஹை. அதுக்கு முன்னாடி வந்து 48 ட்ரேடிங் டேஸ் சம்வேர் ஜனவரி மாதத்தில் வந்து ஒரு ஹை வந்துருந்துச்சு. பட் அதை விட்டுருங்க. பட் லாஸ்ட் 13 ட்ரேடிங் டேஸில் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்திருக்கு. டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 3,295 பாயிண்ட்ஸ், 3,300 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 12.5%. இன்ட்ரெஸ்டிங் இல்லை. அண்ட் ஆல் டைம் ஹையில் இருந்து 3,485 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. 13.15% கீழே விழுந்திருக்கு. எத்தனை தர நம்ம வந்து சொன்னோம் மார்க்கெட் கீழே விழுவ போகுது அண்ட் இதுதான் வந்து உச்சம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க மார்க்கெட் இஸ் அவைலபிள் இன் டிஸ்கவுண்ட், வாங்குங்க, 10% 15% டிஸ்கவுண்ட் வந்திருக்குன்னு. மேலே போய் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னால் எஸ், இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்விங் ட்ரேடுக்கான பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ப்ராபப்ளி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த February 3 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோ வந்துருந்துச்சு. அந்த லோ வந்து வேவ் 1 அண்ட் February 3 வந்து வேவ் 2. அதை முடித்து இன்னைக்கான லோ வந்து வேவ் 3 எடுத்துக்கலாம். ப்ராபப்ளி இன்னும் கீழே போச்சுன்னா எக்ஸ்டெண்டட் வேவ் 3 நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வேவ் 4க்கு வந்து மேலே போகிறதுக்கான எல்லா செட்டப்பும் வந்து ரெடியாக இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ப்ராபப்ளி எவ்வளோ தூரம் போகலாம், 38% மேலே போகுதுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,180. எத்தனை பேர்த்துக்கு இந்த நம்பர் ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. 24,180 இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேவ் 2லேருந்து வேவ் 3யோட லோக்கு வந்து ஃபிபனாச்சி போட்டால் 38% வந்து இஸ் 24,180. அண்ட் வேர்ஸ் சினாரியோ 50% ரிட்ரேஸ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 24,535 இதுதான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா தென் வில் லுக் இன் டு இட். பட் 24,409 அகெயின் இந்த லெவல் எல்லாமே வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிஃப்டி ஸ்பாட்டை பற்றி நம்ம பேசலை. ஸோ அடுத்த 2-3 நாள் ப்ராபப்ளி மேலே வந்து ஒரு புல் பேக் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடிச்சிங்கப்பா. எப்படி வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா அது பாட்டுக்கு இருக்கட்டும்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஈரான் வாரம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும்பான்ற லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ ஊர் எப்படி வேணால் போட்டோம், ப்ராபப்ளி நம்ம வந்து ஒரு புல் பேக் ரேலி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பைரி வந்துருச்சுல, மந்த் எண்டும் வந்துருச்சு. வி ஹாவ் த எக்ஸ்பைரி. நாளைக்கான எக்ஸ்பைரிக்கான ஷார்ட் கவரிங்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்துச்சு. மார்னிங் -82 வரைக்கும் நான் பார்த்தேன். அதுக்கு கீழே எவ்வளோ போச்சுன்றது தெரியாது. பட் க்ளோஸ் ஆகும்போதும் செம்ம ரேலி, எஸ்பெஷலி ஆஃப்டர் 2:30க்கு மேலே வந்து போனது வந்து இட்ஸ் அ பியூர் ஷார்ட் கவரிங் ரேலி. மறுபடியும் நான் சொல்கிறேன், மேலே வந்து இந்த 4%, 3%, 3.5% இந்த ரேலிக்கு போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. வாங்குறீங்க, ஸ்விங் ட்ரேட் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஸ்விங் ட்ரேட் பண்ணிவிட்டு 2-3 நாளில் இல்லை அடுத்த 5-6 நாளில் வந்து வெளியில் வாங்க. இல்லை ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லாட்டினா ட்ராப் ஆகிடுவீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுதுன்றது நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரிவர்சல் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரிவர்சல் மேபி 75 மினிட்ஸ் சார்ட்டை வச்சிங்க, இல்லை 15 மினிட்ஸ் சார்ட்டை வச்சிங்க. ப்ரிஃபரபிள் நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்டராக இருந்தால் 75 மினிட்ஸ் சார்ட்டை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரிவர்சலில் வந்து உங்களோட பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ரேலி, இந்த அப் மூவ் வந்து இட் இஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிட். யாரெல்லாம் ஹையர் லெவலில் எக்ஸிட் பண்ணலையோ அவங்களாம் எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் -18
பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. 18 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 563 பாயிண்ட்ஸில் வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 72 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. எப்படி நிஃப்டி வந்து 3300 பாயிண்ட்ஸ் டவுன் விழுந்துச்சோ லாஸ்ட் 13 ட்ரேடிங் டேஸில், பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 8220 பாயிண்ட்ஸ். எவ்வளோ பெரிய இதில் 13 நாளைக்கு முன்னாடி யாராச்சும் ஷார்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய ஃபால். குட். ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 13.33% வந்து கீழே விழுந்திருக்கு 13 ட்ரேடிங் டேஸில். 8230 பாயிண்ட்ஸ் இஸ் நாட் எ ஸ்மால். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபால். இப்போ வந்து அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், இவ்வளோலாம் இருக்கும் போதும் எப்படி நீங்கள் 6 ஸ்டாக்கை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்றது. இந்த 6 ஸ்டாக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. முடிஞ்சால் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும்னு சொன்னால் இந்த ஸ்டாக்கை வந்து வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட்டை நீங்கள் பாருங்கள். டே சார்ட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. நான் ஸ்டாப் லாஸை தான் நான் சொல்ல போகிறேன். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிஃப்டியை முடிச்சிடலாம். 24,000ல் ஹையஸ்ட் கால் இருக்குது. 1.12 crores கால்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்னால் ஹையஸ்ட் புட்டு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் 1.24 crores 22,000ல் வந்து ஹையஸ்ட் இருக்குது. 2000 பாயிண்ட்டு பெரிய ஸ்விங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். 51,000ல் ஹையஸ்ட் புட்டும் 61,000ல் ஹையஸ்ட் காலும் ரைட் ஆகிருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் செம்ம பாசிட்டிவில் இருக்குது. ஏன் பாசிட்டிவ்ன்றது தெரியாது, பட் பாசிட்டிவில் இருக்குது. யூஎஸ் பாண்ட் 30 years பாண்ட் மார்க்கெட்டும் வந்து குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 4.87ல் வந்து இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, 4.6ல் இருந்துச்சு போர் ஆரம்பிக்கும் போதும். இப்போ 4.8க்கு போய் வந்து நின்று இருக்கு. போர் வந்து எங்கே போகுதுன்றது தெரியல. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வந்து 62 வரைக்கும் வந்துச்சு, $62,000 வரைக்கும் வந்துச்சு. இப்போ ரைட் நோ 73,000ல் இருக்குது. 73,546ல் இருக்குது. நல்லா ஏறி இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஈரான் வந்து எக்ஸ்டென்சிவாக கிரிப்டோ கரன்சியில் எஸ்பெஷலி பிட்காயினில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. க்ரூட் விலை வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கு. நீங்கள் இன்டர்நேஷ்னல் க்ரூட் விலைலாம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிலோ $100 வந்து வந்திருக்கு. க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 0.75% வந்து குறைஞ்சிருக்கு. அரௌண்ட் 103ல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1.5% கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.87% வந்து விழுந்திருக்கு. நம்ம விஷயத்துக்கு வாப்பா, நம்ம ஊர் ரேட்டில் நீ சொல்லுன்னு சொன்னால் 16,100ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,51,000 52,000 வச்சிங்களேன், ஒரு 100 rupees இப்படி அப்படி இருக்குது. ஸோ 2,52,000 per kg 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அந்த 92 rupees 30 லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த லெவலை மெயின்டைன் பண்ணாவே போகிறோன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். தெரியல, எஃப்ஐஐஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 10,750 crores வந்து ஃப்ரைடே அன்னைக்கு விற்றுருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ விற்றுருக்குறாங்கன்றது டேட்டாஸ் வரல. எஃப்ஐஐஸ் டேட்டாஸை பார்த்தது கையோட நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலிவேட்டட் லெவலில் தான் இருக்குது. இன்றைக்கி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22 பாயிண்ட்ஸில் வந்து நின்றுட்டு இருந்தது. 4.6% கீழே விழுந்து 21.60ல் வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த 6 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். மொதல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 3 ஸ்டாக் வந்து இந்த 6 ஸ்டாக்கில் 3 ஸ்டாக் வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் நம்ம லேட்டராக நம்ம சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிண்டா இந்தியா 7,172ல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கான ஸ்டாப் லாஸ் 6,800 நீங்கள் போட்டுங்க. முதல் இலக்கு வந்து 9,070 ஜூலை மாதத்தில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இரண்டாவது இலக்கு வந்து 12,450 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். சில நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் போட்டு பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். பாயிண்ட் 1, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ லிண்டா இந்தியாவுக்கு அடுத்தது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எங்கள் ஊர் எங்கள் கஸ்டமர் டேட்டா பேட்டர்ன் 3,095ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
ஸ்டாப் லாஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் போட்டுங்க. நான் இந்த ஸ்டாக்குக்கு இலக்கும் கொடுக்கல, ஸ்டாப் லாஸும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணீங்க. இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா VTL, கேள்விப்படாத பேர் இருக்குது, வால்யூம் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. VTL ஸ்டாக்கை நீங்கள் போய் பாருங்கள். ரைட் நவ் 531 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 500 நீங்கள் வச்சிங்க. இதுக்கான முதல் இலக்கு ரொம்ப சின்ன இலக்கு தான், 562. வெறும் ஒரு 31 பாயிண்ட்ஸ் தான் வந்து அப்சைட் கொடுத்துருக்குறோம் முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 595. மூணாவது இலக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 715. ரைட், ஸ்டாக் நல்லா இருக்குது அண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க. மேலே ஏற 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 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸும் மேலே ஏற்றிட்டு போயிடுங்க. இப்போ ஃபார்மா ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஆரா ஃபார்மா, AURO ஃபார்மா 1279 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 1170, ஆல்மோஸ்ட் 109 ரூபா ஸ்டாப் லாஸ். 10%ஆன்னு கேட்டால் எஸ். இலக்கை வந்து 1900. ஸோ 100 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். மேலே வந்து ஆல்மோஸ்ட் 600 ருபீஸ் நம்ம வந்து மேலே இலக்கு கொடுத்துருக்குறோம். 1:6. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஸ்டாப் லாஸ். இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா IPCA லேப், IPCA லேப் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ரேட்டு வந்து 1557. ஸ்டாப் லாஸ் வந்து 1450. ஸோ 107 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ். அண்ட் இலக்கு வந்து 2080. நல்ல ஒரு இலக்கு. அண்ட் க்ளோஸ் டு அபவுட் 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அப்சைட் கொடுத்துருக்குறோம். 33% வந்து அப்சைட் கொடுத்துருக்குறோம். இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அஜந்தா ஃபார்மா ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூ, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2954. இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 2850, ஒரு 104 ரூபா. அண்ட் இலக்கு வந்து 3890. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் வந்து அப்சைடு. ஸோ 1:10, பியூட்டிஃபுல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த 6 ஸ்டாக்குமே வந்து நல்லா இருக்குது. எப்படி பார்க்கணுன்னு நான் கொடுத்துருக்குறேன். வீக்லி சார்ட் நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன நம்பரை வந்து ஒரு கோடு போட்டுட்டு அந்த நம்பர் வேல்யூவில் நீங்கள் வந்து பார்க்கும் போதும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் இது வந்து மோஸ்ட்டாக நாங்கள் எடுத்தது வந்து எலியட்ஸ் வேவ் பேட்டர்ன்ஸ் வச்சு, சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு நாங்கள் எடுத்துருக்குறோம். அண்ட் இலக்கும் அந்த எலியட்ஸ் வேவ் மெஷரில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.